கைஸ் நீங்கள் எப்படி ஒரு டன்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து ஃப்ரீயாக படிக்கிறது அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் டன்ஸ் ஆஃப் புக்ஸ்லாம் படிக்கிறதில்ல. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு புக்கை படிப்பேன், அவ்வளோதாங்க. கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போகிறேன். அது என்னென்னா, நான் இனிஷியல் டேஸ்லலாம் என்ன பண்ணேன்னா, என்னோடய பிஜி படிக்கும்போது ஃபிசிக்கல் புக்ஸாக தான் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் அது என்னோடய புக் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட புக். அதுவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய புக் வச்சுருந்தாங்க. அதை வாங்கி நான் ஒவ்வொரு புக்காக படிப்பேன். அதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதில் 4 புக்கும் படித்தா நல்லா தூக்கம் வரும். அந்த 4 பக்கமும் 4 நாளாக படிப்பேன். அதனால் எனக்கும் ஃபிசிக்கல் புக்குக்கும் பல கிலோமீட்டர் கைஸ். ஓகே, புக்ஸ் எல்லாம் படித்தா லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படின்ட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக புக் படிக்கணும்டா அப்படின்ட்டு உட்காந்து தேடி மண்டையெல்லாம் கசுக்கி இப்படின்னு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அதுதான் ஆடியோ புக்ஸ். அந்த டைம்லன்னு பார்த்தா நான் ரிச் டாட் புவர் டாட் புக் படித்தேன். அந்த புக்கு வந்து வேறு லெவலில் ஒரு இன்சைட்ஸை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆடியோ புக்கும் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே வாழ்க்கையில் ஆடியோ புக் மட்டும்தான்டா கேட்குறேங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டன்ஸ் ஆஃப் புக்ஸை எப்படி ஃப்ரீயாக படிக்கிறதுன்னு தான் சொன்னேன். ஆடியோ புக்கை பற்றி சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அது முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இருங்க. ஓகே கைஸ், நான் இதுவரை ஆடியோ புக்ஸை தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் கடந்த 1 or 2 மந்த்ஸாக என்னாச்சுன்னா, இன்கேஸ் அந்த ஆடியோ புக்கை பப்ளிஷ் பண்ணுற பர்டிகுலர் ஆத்தர், யூடியூப் சேனல், இல்லைனா ஸ்பாட்டிஃபை சேனல் வந்து அந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சில லைன்ஸை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைனா அவங்க அந்த மெசேஜை வந்து வேறு மாதிரி கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு பெரிய தாட் எனக்குள்ளே வந்தது. கைஸ் மைக்கில் நம்ம வச்சுப்போம், அது வாய்ஸ் சரியில்லை. ஓகே, நான் அப்போ முடிவு பண்ணுங்க, ஓகே ஆடியோ புக்கு நல்லது தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது எப்பயுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து இபுக்ஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஓகே, அந்த மாதிரி இபுக்கை தான் படிக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ முடிவு பண்ணதுக்கு எனக்கிட்ட ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸை அந்த பிளாட்ஃபார்ம் வந்து டிக் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அது என்னென்னா, நான் என்னோடய ஃபோனில், என்னோடய லேப்டாப்பில், டேப்லெட்டில் எது வச்சுருந்தாலும் 3லேயும் ஒரே புக்காக தான் இருக்கும். நான் என்னோடய ஃபோனில் இருக்கிறது லேப்டாப்பில் சிங்காக இருக்கணும், என்னோடய லேப்டாப்பில் இருக்கிறது டேப்லெட்டில் அப்படின்னு எல்லாத்துலேயும் சிங்காக இருக்கணும். நான் வந்து ஃபோனில் ஹைலைட் பண்ணால் லேப்டாப்பில் அது சிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் லேப்டாப்பில் எந்த பேஜ் படிக்கிறேனோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணால் அந்த பேஜ் வரணும் அப்படின்ட்டு ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸை வச்சுருந்தேன். எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்மை ட்ரை பண்ணேன். எனக்கு செட் ஆனது என்னன்னா சொல்கிறேன் ப்ளீஸ். அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊருப்பட்ட ஆப்ஸு, வெப்சைட்ஸு, பிளாட்ஃபார்ம்ஸு அது இதுன்ட்டு ஊரு ஃபுல்லாக தேடி அலைஞ்சிட்டேன். ஊரு ஃபுல்லாக இல்லை, இன்டர்நெட்டவே கரைச்சி பிடிச்சிட்டேன். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட் எதுனா நம்மளோட கிண்டில் தாங்க பெஸ்ட்டு. அமேசானோட கிண்டில் ஆமாம். ஆனால் கைஸ் இங்கே கிண்டில் வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருப்பா, நீ எங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறனா பே பண்ணு, இல்லைனா மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணு, இல்லைனா ஒவ்வொரு புக்காக வாங்கிக்க, 500 600 கொடுத்து வாங்கிக்கவா அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ அமேசான், நான் வாழ்க்கையிலையும் எதையும் நான் வந்து மணியெல்லாம் கொடுத்தே வாங்க மாட்டேன். புக்கெல்லாம் நான் மணி கொடுத்து வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் மணி இல்லைப்பா அப்படின்ட்டு பிளான் போடும்போது தான் நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் நம்ம வந்து கிண்டில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டன்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து ஃப்ரீயாக படிக்க போகிறோம். கைஸ், நான் எதுக்கு கிண்டில் சூஸ் பண்ணேன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன் ஊரில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அமேசானோட கிண்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம கிண்டில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புக்ஸ் லைப்ரரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. புக்கில் பக்காவான புக்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து அமேசானோட கிண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறது வேணால் அன்அஃபிஷியல் மெத்தடாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் இந்த எக்கோ சிஸ்டத்துலேயே இருக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்களே ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் அப்படின்ட்டு, நம்ம இந்த புக்ஸ் ரீடிங் எக்கோ சிஸ்டமான கிண்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிண்டில் சூஸ் பண்ணால் வேறு எதையும் சூஸ் பண்ணாமல். கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விஷயம், கிண்டில் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ரொம்ப சுற்றி வந்துட்டுருக்கேன். ஏன் இப்படி ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதுனா, இன்கேஸ் நீங்களும் வந்து ஏதாச்சும் புக்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு தேடிட்டு ஊரில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் தேடிட்டு அது இதெல்லாம் தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வந்தீங்களா, புக்கை டவுன்லோட் பண்ணிங்களா, படிச்சிங்களா, நோட்ஸ் எடுத்தீங்களா, அந்த நோட்ஸை எடுத்து ஒரு இடத்துல போட்டிங்களா, அதில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனீங்களா, ஏதோ ஒரு விஷயத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணிங்களா, லைஃப்பில் முன்னேறினீங்களான்னு இருக்கணும். உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ணக்கூடாது, எது பெஸ்ட்டு புக் ரீடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. அதுக்காக தான் நான் உட்காந்து ஒரு வாரமாக ரிசர்ச் பண்ணதை
உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம எப்படி இப்போ வந்து அந்த கிண்டலில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, டன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து ஃப்ரீயாக படிக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த மொக்கையான விஷயம், போய் உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி கிண்டலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட பிசிலையும் கிண்டலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு சொல்லணுமா? அதுக்கப்புறம் போய் அமேசானில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். சப்பையாக ஒரு அக்கௌண்ட்டை 2 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கிண்டில் உள்ள ஒரு புக்கு 400 500 போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து ஷாக் ஆகுங்க. அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப் போகும். கைஸ், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 4 Hour Work Weekஓ, இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேனோ, திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோ, ரிச் டாட் புவர் டேடோ ஏதோ ஒரு புக்கை வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோமோ, பிரேவோ, ஒப்பராவோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி சென்ட் டு கிண்டில் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அமேசானோட அஃபீஷியலான ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரீயாக படிக்க போகிறோம். இந்த ஒரு சின்ன சப்போமேட்டர் சொல்கிறதுக்கு தான் ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கோம். இங்கே தான் எப்பயும் வந்து என்னோடய வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். ஓகே கைஸ், நீங்கள் இப்போ உங்களோட ப்ரௌசரில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அந்த புக்கோட டைட்டிலை போட்டு, இன்கேஸ் வந்து இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச் வேணும்னா அந்த புக்கோட டைட்டிலில் போட்டு இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் EPUB EPUB டவுன்லோட் போடுங்க. ஏன் EPUB டவுன்லோட் போடுறேங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணால் தான் நம்ம கிண்டலில் கரெக்டாக இபுக்காக பக்காவாக படிக்க முடியும். அதனால தான் EPUB டவுன்லோட்னு போடுங்க. பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க, வேறு ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. EPUB டவுன்லோட்னு போட்டு அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு ஃபார்மேட் பண்ணிங்கன்னா அது நார்மல் பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதனால தான் கைஸ், எதுக்கு நான் உங்களை வந்து அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து பிடிஎஃப்லலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அந்த புக்கோட ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது. இன்கேஸ் நீங்கள் EPUBல டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிற அந்த புக்கோட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் மாற்றலாம், அந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றலாம், பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம், அந்த பேஜ் வியூவை மாற்றலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக்கை படிக்கலாம். வேறு ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஏன்டா படிக்கிறோம், நார்மலான ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஃபார்மேட்டெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு க்ளோசபிள் பயந்துடாதீங்க. இன்கேஸ் வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து EPUB ஃபார்மேட்டில் இருக்காது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது வேணால், அதே க்ரோம்லேயோ ஏதோ ஒரு ப்ரௌசர்லேயோ பக்கத்தில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி PDF to EPUB கன்வெர்ட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒருப்பட்ட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் மாற்ற விரும்புகிற அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா அது மாறிடும். உங்களுக்கு நான் ப்ரௌசரில் காட்டுறப்போ பேசிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அதை அப்லோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 மினிட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஸோ பிடிஎஃப்பில் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு EPUB ஃபார்மேட்டில் மாற்றுங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும். என்னென்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே அந்த ஏதோ ஒரு புக்கு, இந்த 4 Hour Work Week, மில்லியனர் ஃபாஸ்ட் லேன், அது மாதிரி ஏதோ ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணிங்களே, அந்த புக்கெல்லாம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு ப்ரௌசரில் டேபு, சென்ட் டு கிண்டில்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்க சொன்னல, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண EPUB எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். பல்காக ஒரு 10-15 புக் அப்லோட் பண்ணுங்கள். நான்லாம் அந்த அல்கெமிஸ்ட், 4 Hour Work Week, திங்க் அண்ட் க்ரோ ரிச், மில்லியனர் ஃபாஸ்ட் லேன், இந்த மாதிரி ஒரு 10-15 பல்காக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டேன். ஏன்னா அப்போ போக்கன் டவுன்லோட் பண்ண தேவையில்லைன்ட்டு. இந்த மாதிரி பல்காக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அமேசான் வந்து ஒரு வெரிஃபிகேஷனை பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ஒரு டிக் மார்க் வர வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட கிண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து உங்களோட லைப்ரரியில் ஆட் ஆகிருக்கும். வாவ், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 500,000 கொடுத்து வாங்க வேண்டிய புக்கை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணி படிக்க போகிறீங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். கைஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சென்ட் டு கிண்டில் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து அமேசானில் இருக்குன்ட்டு. அந்த ஃபீச்சர் வந்து ஒரு அன்அஃபிஷியல் மெத்தடோ எதுவும் கிடையாது. அமேசான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபைல் வச்சுருக்கீங்க, டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, EPUB வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட்டு அது என்னென்னமோ வச்சுருக்கீங்க, அதை வந்து எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ண முடியாது. மேபி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கலாம், லேப்டாப்பில் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த ஃபைலை வந்து எங்களோட கிண்டில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மெத்தடை தான் நம்ம அஃபிஷியலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து அன்அஃபிஷியல் மெத்தட் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களே அலோவ் பண்ணுறாங்கல்ல, அதனால் இது ஆஃபிஷியல் மெத்தட். கைஸ், ஆக்சுவலாக வந்து கிண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் தான் ஒர்த்து. அதனால தான் கிண்டில் யூஸ் பண்ணுறேன். அந்த எக்கோ சிஸ்டமும் பெட்டராக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் பெட்டராக இருக்கும். நான் ஊருப்பட்டதை ட்ரை பண்ணிட்டேன். கிண்டில் தான் பெஸ்ட்டு. அதனால தான் அதுக்காக நான் கிண்டிலை சூஸ் பண்ணேன்னா, இது எல்லா டிவைஸ்லையும் சப்போர்ட் ஆகுது அப்படின்ற ஒரே ரீசனால் தான் கிண்டிலை சூஸ் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் படிச்சுட்டு இருக்கீங்க, டேப்லெட்டில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து என்ன படிச்சிங்களோ அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற கிண்டிலில் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஹைலைட் பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க அந்த புக்லேயேனா, அங்கே நோட்ஸ் எடுத்தது உங்களோட ஃபோனில் எல்லா இடத்துலையும் சிங்க் ஆகிடும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கிண்டிலை சூஸ் பண்ணேன். எங்கே போனாலும் நான் கிண்டில் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஏதோ கதை படிச்சுட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை விடுங்க. எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் கிண்டில் எடுத்து வாசிச்சு விட்டுட்ருப்பேன். அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி சிங்க் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் கிண்டிலில் ஒரு கிரேட் ஃபீச்சர் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்க் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அதுதான் மெகா ரீசன் ஐ எம் சூஸிங் கிண்டல். அது இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு லைன் படிக்கிறீங்க. இந்த ரிச் டாட் புவர் ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, உங்கள் மைண்டில் திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி ஸ்ட்ரைக் ஆன உடனே ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்து வைக்கணும், மைண்டில் ஏதாவது தோணுது அதை நீ நோட்ஸ் எடுக்கணும்னா, அதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கிண்டில் சூஸ் பண்ணேன். இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாச்சும் உங்களுக்கு திடீர்னு மைண்டில் ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஹைலைட் என்னென்னா, நீங்கள் படித்து ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னா அதை ஹைலைட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அந்த ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன ஹைலைட் பண்ணுங்கன்னா பார்க்க தேவையில்ல. நீங்கள் ஹைலைட் பண்ணது எல்லாத்தையும் ஒரே இடத்துலேருந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. நம்ம கிண்டில் அமேசான் ஓரளவு மொக்கையாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. நான் இது நிறைய நேரம் ரிசர்ச் பண்ணேன். இந்த வீடியோ என்னமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருந்தேன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்களும் போய் புக்ஸ் எல்லாம் படித்து சில் பண்ணிகிட்டு இருங்க. நாமளும் சில் பண்ணுவோம். வாட்டர் தான் குடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா, புக்ஸ் தான் படிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. பாய்.